ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு நியல் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா உளுந்து வடை சுட்டுட்ருக்கேன். ஸோ உளுந்து வடைனாவே வெண்பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெண்பொங்கல், சாம்பார், அப்புறம் உளுந்து வடை வந்து காலையிலேயே வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பாப்பா ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் ஃபீட் பண்ணோம். ஸோ எல்லாமே ரெடி. உளுந்து வடை மட்டும் போட்டு எடுத்தால் முடிஞ்சுது. ஸோ சாப்பிட்டு ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாரிசன் ஸ்டோர்ஸ், அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குயிக்காக சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு. ஸோ பொங்கலும் சூப்பராக இருந்தது. உளுந்து வடையும் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருந்தது. நான் வந்து அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் போடும் போது. அப்புறம் செகண்ட் டைம் மறுபடியும் போடும் போது அரிசி மாவு கலந்துட்டேன். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. பொங்கல், உளுந்து வடை அண்டு சாம்பார் சாப்பிடும் போது ஃபுல்லாக டம்மி ஃபுல்லாக சாப்பிட்டு தென் நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா எல்லாமே ரெடி. ஸோ பாப்பாவுக்கு வந்து காஸ்ட்யூம் மட்டும் மாற்றணும். ஸோ ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் மட்டும் ரெடி ஆனால் முடிஞ்சுது. ஸோ ரெடி ஆகிட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வாங்கணும். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஃபேஸ் ரொம்பவே ட்ரை ஆச்சு. ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீக்லேருந்து கொஞ்சம் நல்லாவே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 டிகிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுவேன். தென் வந்து பாப்பாவுக்கு வச்சுருக்க மதர் கேர் பவுடர் மட்டும் லைட்டாக போட்டு லைட் ஹைலைனர் ப்ளஸ் வந்து லிப் பாம், அப்புறம் வந்து பொட்டு, அதை மட்டும் தான் நான் எப்பவுமே யூஸ்வலாக எங்கே வெளியே போகிறனாலுமே அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோடய மேக்கப் ரொட்டீனாக இருக்கும். ஸோ வேறு பெருசு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாமே மேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மாரிசன் ஸ்டோர்ஸ்க்கு பை வாக் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை வாக் வந்தோம். 11 o'clock ஸ்டார்ட் ஆனோம். 12 o'clock தான் வந்து ஸ்டோர் வந்து ரீச் ஆனோம். மெதுவாக பேசிகிட்டே வந்தோம். ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டோம் பேசிகிட்டே. மாரிசன் ஸ்டோருக்கு நான் எப்போ வந்தேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்கள் வந்த புதுசில் அந்த ஃபஸ்ட் வீக்கில் வந்தது. நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் தான் நான் இங்கே வரேன். லாஸ்ட் செப்டம்பரில் வந்தது, இந்த செப்டம்பரில் தான் வரேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மற்ற ஸ்டோர் விட எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நாள் ஆச்சு. வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. டெஸ்கோ, மாரிசான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டு இருக்கும். மாரிசானில் வந்து மூர் கார்டுன்னு போட்டிருந்தது. டெஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளப் கார்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கோ அதெல்லாமே வந்து நம்ம அவைல் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃப் ப்ரைஸ் இருந்துச்சு. ஸ்டோரில் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மெயினாக டோனட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்தது. இந்த சம்மரில் நான் வந்து இந்த லாஸ்ட்டு ஒரு 5 months பார்க்குற எல்லா ஷாப்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாரிசன் ஸ்டோர்ஸ் வந்து எனக்கு லாங் பேக் வந்தனால எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நிறைய புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே போன ஷாப்க்கே போயிட்டுருக்கனால அதனால் ஒரு குயிக் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
இவர் வந்து லாஸ்ட் டைம் ஒரு பர்த்டே கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டில் வாங்கிட்டு வந்தார். நான் இங்கே வந்து சாப்பிட்டதுலேயே அதுதான் பெஸ்ட் கேக். செம்ம எம்மியாக நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. பட் இந்த தாட்டி அது கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான ஆனியன், மெயினாக வந்து வீக்கெண்ட் ஷாப்பிங்னால் வந்து ஊர் சுற்றுறதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வந்து எப்போயுமே வீக்கெண்ட் ஆனால் போய் வாங்குவோம். ஒன்றா டெஸ்கோ போவோம், இல்லாட்டி சேக்கோ, இந்த மாதிரி எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் நடந்து போயிட்டு அப்படி பேசிட்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த தாட்டி பார்த்திங்க அப்படின்னா மாரிசான்ஸ் வந்தோம். இது கொஞ்சம் ஃபேர் தான் எங்கள் வீட்டில் இருந்து, அப்படின்னு நடந்தே வந்துட்டோம். சிக்கன் மட்டன்லாம் ஒரு லாஸ்ட் 2 monthஸாகவே நாங்கள் இங்கே தான் வாங்குகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது, டேஸ்ட் வைஸ்மே நல்லா இருந்தது. அதனால் சிக்கன் அண்ட் மட்டன் நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம். மட்டன் பார்த்திங்கன்னா ரிப்ஸ் வாங்கினோம். ஸோ ரிப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போன் அண்ட் போன்லெஸ் சிக்கன்ஸ் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ரிப்ஸு லாஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணோம் டெஸ்கோவில். ரொம்ப எம்மியாக இருந்தது, எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக வந்ததுனால ஸோ நாங்கள் இந்த தாட்டி ரிப்ஸே வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டோம். தென் ஃப்ரெஷ் ஈட்டபிள் கொஞ்சம் வாங்கினோம். தென் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு பில் போடும் போது ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது. ஸோ அதை மட்டும் ஒரு ஓவர்லுக் பார்த்துட்டு வந்தேன். ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ப்ரைஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே வந்து ஓவர் சைஸ்டாக இருந்துச்சு. என் சைஸ்க்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால் சும்மா லுக் பார்த்துட்டு வந்துட்டோம். தென் ஃபைனலாக இதுதான் எங்களோட மாரிசான் வீக்கெண்ட் ஷாப்பிங்கோட லிஸ்ட்டு. தென் நியர்பை மூர் பார்க் வந்துட்டோம். நடந்து ட்ரெஸ்லிங்காகவே இருந்துச்சு, அப்படின்னு நடந்து வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ see you in next video. So thanks for all your support. Bye bye.